அதிர்ச்சி கொடுத்த விஜயின் கடைசி திரைப்படம் தளபதி 70 அறிவிப்பு. விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை வெங்கட் பிரபு இயக்குகிறார். இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து 2 படங்களில் நடிக்க விஜய் திட்டமிட்டு உள்ளார். அதோடு விஜய் அரசியலிலும் களமிறங்க உள்ளதால் சினிமாவில் இருந்து விலக அவர் முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது. விஜயின் 68வது படமாக உருவாகி வருகிறது கோட் என்ற தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். வெங்கட் பிரபு இயக்கும் இந்த படத்தை ஜூன் மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து விஜய் நடிக்க உள்ள தளபதி 69 படத்தை கார்த்திக் சுப்புராஜ் இயக்க உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. கோட் படப்பிடிப்பு முடிந்ததும் தளபதி 69 தொடங்க உள்ளது. இந்த நிலையில் விஜயின் 70வது படம் குறித்த தகவல் வெளியாகி வருகின்றன. அதன்படி தளபதி 70 படத்தை சங்கர் இயக்க உள்ளதாகவும் இது பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஜானரில் உருவாக உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. விஜய் நடிப்பில் நண்பன் படத்தை இயக்கிய சங்கர் அதன் பின்னர் அவருடன் இணையவில்லை. இந்த நிலையில் தற்போது தளபதி 70 படத்தில் விஜய் சங்கர் கூட்டணி இணைய உள்ளதாக தெரிகிறது. மேலும் தளபதி 70 இது முதல்வன் 2ஆம் பாகமாக இருக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் அரசியலுக்கு வரவிருப்பதால் தளபதி 70 முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் கண்டென்ட்டாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. விஜய்க்காக ரொம்பவே ஸ்பெஷலான கதையை ரெடி செய்து உள்ளாராம் சங்கர். இந்த படத்தை டிவிடி என்டர்டைன்மெண்ட் தயாரிக்க உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் தளபதி 70 பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் தளபதி 70 தான் விஜயின் கடைசி படமாக இருக்கும் எனவும் சமீபத்திய தகவல் தெரிவிக்கின்றன. 2 தினங்களுக்கு முன்னர் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளை டெல்லியில் சென்றிருந்தனர். விஜயின் கட்சி பெயரை பதிவு செய்த இந்த பயணம் என சொல்லப்பட்டது. இதனால் இனி முழுக்க முழுக்க அரசியலில் பயணிக்க விஜய் முடிவு செய்து விட்டாராம். முக்கியமாக அடுத்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் முழுவீச்சில் அரசியலில் களம் இறங்குவார் என சொல்லப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் தளபதி 70 படத்துக்கு பின்னர் கொஞ்சம் கேப் விட முடிவு செய்து உள்ளாராம் விஜய். அல்லது தளபதி 70 தான் கடைசி படமாக இருக்கும் எனவும் தகவல் வெளியாகி உள்ளன. இது விஜய் ரசிகர்களுக்கு ஏற்றமாக இருந்தாலும் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு தானே வரப்போகிறார் என மகிழ்ச்சியில் உள்ளனர். அதே நேரம் இது பற்றி அதிகாரப்பூர்வமாக விஜய் எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.